தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 28, இறை திருவசனம் 29. படைகளின் ஆண்டவரிடமிருந்து இந்த அறிவு வருகின்றது. அவர் திட்டமிடுவதில் வியப்புக்குரியவர், செயற்படுத்தும் அறிவில் சிறப்புக்குரியவர். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரோடு கலந்தவரே, உணர்வோடு வாழ்பவரே, உறவுக்கு சொந்தமானவரே, ஊக்கப்படுத்தும் பண்பாளரே, இந்த மாலை வேளையில் ஒரே குடும்பமாக இணைந்து உம்மை புகழ்ந்து போற்றி வாழ்த்தி வணங்கி தூயவர் 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 என்று அனைத்து புனிதர்களோடும் தேவதூதர்களோடும் செராஃபீன்களோடும் கெருபீன்களோடும் 24 மூப்பர்களோடும் 9 விலாச சமணசுக்களோடும் காவல் தூதர்களோடும் உம்மை நாங்கள் புகழ்கிறோம், போற்றுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம் தகப்பனே. உலகை ஆளுகின்ற மூவரு இறைவா, இந்த நாளிலும் கூட காலையிலிருந்து இந்த நேரம் வரை எங்களை பாதுகாத்து வழிநடத்திய மேலான கொடைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். தவத்திரு காலத்திலே அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளிலே இன்னும் சிறப்பாக நாங்கள் உமது பாடுகளை அதிகமாக தியானிக்க பல்வேறு விதமான ஒருத்தல் முயற்சிகளை எடுத்தும் பல உபவாசங்களை நோன்புகளை எதிர்கொண்டும் இருக்கின்ற இந்த அருமையான அருளின் காலத்திலே இறைவா, நாங்கள் உம்மதருள் எமக்கு போதும் என்ற மனநிறைவோடு வாழ எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து வருகின்ற அனைத்து அனுபவங்களுக்காக, ஆசீர்வாத கொடைகளுக்காக நெஞ்சார நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, இந்த மாலை வேளையிலும் உம் பாதத்திலே அமரக்கூடிய பாக்கியத்தை அடியார்களுக்கு தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இன்றைய நாளிலே தங்களது பெருநாளை கொண்டாட நீர் அவர்களுக்கு எல்லா சூழலையும் வகுத்து கொடுத்தமைக்காக இந்த ஈகை திருநாளில் நாங்கள் அவர்களை நினைத்து நன்றி கூறுகிறோம் தகப்பனே.
இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா, இன்னும் குடும்பத்தின் பல்வேறு விதமான சுப விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி கூறிய பிள்ளைகளை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம். அன்பு தகப்பனே இறைவா, இந்த இரவு நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பல்வேறு விதமான தேவைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இன்றைய நாள் செல்லும் என்று மன போராட்டத்திலே உழன்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளை ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக நீர் கொடுத்தமைக்காக, அருளின் நாளாக கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா தந்தையே இறைவா, தேர்வுக்காக தயாரித்து கொண்டு இந்த நாட்களிலே இரவு பகல் பார்க்காது உழைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாணவ கண்மணிகளின் உழைப்பையும் அது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்தின் பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடியின் நிமித்தம் இரவு வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் அது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த இரவு எங்களுக்கு உமது ஆசீரை அள்ளித் தருகின்ற இரவாக அமையும் என்று நம்புகிறோம் தகப்பனே. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று திருப்பாடல் கூறுகிறது. அதை எங்கள் வாழ்விலே நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. பல்வேறு விதமான கண்ணீர்களோடும் கவலைகளோடும் பிரச்சனைகளோடும் வெளியில் சொல்ல முடியாத ஏக்கத்தோடும் நாங்கள் வாழ்ந்தும் உம்மிடத்தில் சரணாகி நீர் மட்டுமே தஞ்சம், நீர் மட்டுமே புகலிடம் என்று உம்மை நம்பி வந்த பொழுது அனைத்தையும் நீர் எங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டிருக்கிறீரே. நன்றி செலுத்தி எங்கள் கண்ணீர்கள், கவலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள் இவை அனைத்தையும் உமது திருவடியிலே இந்த இரவு நேரத்திலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உமது வசனம் எமக்கு வாழ்வுக்கு ஆசிரை அளிக்கிறது. உமது வசனம் எங்கள் வாழ்வை உயர்த்துகிறது. உமது திவ்ய வார்த்தை எங்களை செழிப்பாக்குகிறது என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. தொடர்ந்து உமது இறை வார்த்தையில் நாங்கள் ஊக்கம் பெற்ற பிள்ளைகளாக நீர் எந்நாளும் எங்களோடு வாழ்கிறீர், எங்கள் மத்தியில் இருக்கிறீர், எங்களுக்கு எல்லாமும் நீர் மட்டுமே என்ற உணர்வோடு நாங்கள் எங்களது வாழ்வை அமைத்து கொள்ள இந்த இரவு எங்களுக்கு ஆசீர்வாதமான இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் எம் சிந்தனை, சொல், செயல், பொருள், உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் ஆய்வும் கரங்களில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும் ஆசீர்வதித்தருளும் உயிருள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.